இந்தியாவின் பன்முகத்தன்மை என்பது மொழியிலும் உணவிலும் பண்டிகைகளிலும் மட்டும் இல்லை. நம் நாட்டு கைவினைஞர்கள் தங்களின் கைவண்ணத்தால் உருவாக்கும் கலை பொருட்களிலும் துணிகளிலும் கூட அது இழையோடி கிடக்கிறது. பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அழகான நினைவை பரிசாக தருகிறது. நாம் தொட்டு ரசிக்கவும் உடுத்தி மகிழவும் வீட்டில் அழகுபடுத்தவும் என இவை வெறும் பொருட்கள் மட்டுமல்ல, பல தலைமுறைகளை கடந்த கலாச்சார பொக்கிஷங்கள். அப்படி இந்திய துணைக்கண்டத்தின் பல நூற்றாண்டு கால பாரம்பரியத்தையும் உழைப்பையும் பறைசாற்றும் சில அட்டகாசமான நினைவு பரிசுகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஜெய்ப்பூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிங்க் சிட்டி தான். ஆனால் அங்குள்ள பீங்கான் தட்டுக்கள், ஜாடிகள் மற்றும் டைல்ஸுகளில் மின்னும் கோபால்ட் நீல நிறம் உங்களை அப்படியே சொக்க வைக்கும். இதுதான் ப்ளூ பாட்டரி. பர்சியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்ததாக நம்பப்படும் இந்த கலை அதன் பிரகாசமான பூக்களின் வடிவங்களுக்கும் பளபளப்பிற்கும் பெயர் பெற்றது. ராஜஸ்தானின் ராஜ கம்பீரத்தை உங்கள் வீட்டு வரவேற்பு அறைக்கு கொண்டு வர இதுவே சிறந்த சாய்ஸ். அடர் வண்ணங்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள், மரத்தினால் செய்யப்பட்ட கைவினை திறன், இதுதான் கர்நாடகா உலகிற்கு தந்த சன்னப்பட்னா பொம்மைகள். பெங்களூருவுக்கு அருகில் சன்னப்பட்னா என்ற சிறிய நகரில் பாரம்பரிய லேக்கர்வேர் முறையில் இவை செய்யப்படுகின்றன. பம்பரம், மர ரயில்கள் அல்லது அழகான விலங்கு பொம்மைகள் என எதுவாக இருந்தாலும் இவை குழந்தைகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பானவை மற்றும் தனித்துவமானவை. கலை ஆர்வலர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். பீகார் மாநிலம் வழங்கும் மதுபானி ஓவியங்கள் வண்ணங்களாலும் கதைகளாலும் நிறைந்தவை. மிதிலை பகுதியில் தோன்றிய நாட்டுப்புற கலையான இதில் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி புராண கதைகளும் இயற்கை காட்சிகளும் நுணுக்கமாக வரையப்படுகின்றன. கைவினை காகிதத்திலோ அல்லது துணியிலோ வரையப்படும் இந்த ஓவியங்கள் உங்கள் வீட்டு சுவர்களுக்கு தனி அழகை தரும். தென்னிந்தியாவிற்கு டூர் வந்துவிட்டு காஞ்சிபுர பட்டுப்புடவை வாங்காமல் போனால் எப்படி? தமிழ்நாட்டின் பெருமையான காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் அவற்றின் அடர்த்தியான பட்டு மற்றும் ஜொலிக்கும் ஜரிகை பார்டர்களுக்கு உலக புகழ்பெற்றவை. கோவில்கள், நாட்டுப்புற கதைகள் அல்லது இயற்கையில் இருந்து ஈர்க்கப்பட்டு இதன் டிசைன்கள் உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் புடவை உடுத்தாதவராக இருந்தாலும் இதை ஒரு பாரம்பரிய பொக்கிஷமாக வாங்கி உங்கள் அன்பானவர்களுக்கு பரிசளிக்கலாம். பழங்கால அலங்கார பொருட்களை விரும்புபவர்கள் டோக்ரா உலோக கலையை தவறவிடக்கூடாது. இந்தியாவில் 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரிய மெட்டல் காஸ்டிங் தொழில்நுட்பம் இது. பழங்குடியின கைவினைஞர்களால் உருவாக்கப்படும் இந்த சிலைகள் விலங்குகள், தெய்வங்கள் அல்லது கிராமப்புற வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. இவற்றின் ஆன்டிக் ஃபினிஷ் உங்கள் வீட்டிற்கு ஒரு தனித்துவமான அழகை கொடுக்கும். இமயமலை பகுதியில் இருந்து கிடைக்கும் ஆன்மீகம் மற்றும் கலைநயம் மிகுந்த ஒரு பரிசுதான் இந்த தங்கா ஓவியங்கள். பௌத்த தெய்வங்கள் மற்றும் மண்டலங்களை சித்தரிக்கும் இந்த சுருள் ஓவியங்கள் தியானம் மற்றும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை தாதுக்கள் மற்றும் பட்டு துணிகளை கொண்டு அசாத்திய பொறுமையோடும் பக்தியோடும் இவை உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் அந்தமான் போன்ற தீவுகளுக்கு சென்றால் வழக்கமான அலங்கார பொருட்களை வாங்குவதை தவிர்த்து சிப்பிகளால் செய்யப்பட்ட நகைகளையோ அல்லது தேங்காய் சிரட்டையால் செய்யப்பட்ட கிண்ணங்களையோ வாங்குங்கள். கடற்கரையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து உள்ளூர் கைவினைஞர்கள் அழகிய கலை பொருட்களாக மாற்றுகிறார்கள். இவை எடை குறைந்தவை, சூழலுக்கு உகந்தவை மற்றும் உங்கள் பீச் வெக்கேஷனை எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருப்பவை.